The instrumentalist will sing an instrumental song welcoming the Holy Spirit in Jesus' name.
யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கத்தாதி கத்த செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கத்தாதி கத்த செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கத்தாதி கத்த செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்ரோகிக்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோகிக்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. கரங்களை உயர்த்தி யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கத்தாதி கத்த செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். என்ற நாமம் உடையவர். எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாய், எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. கரங்களை உயர்த்தி யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கத்தாதி கத்த செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கத்தாதி கத்த செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எலோகிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவீங்க. எலோகிம்,
எலோகிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல், இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் என்றும் என்றும் பாடுவேங்க. எல்லா கரங்களை உயர்த்தி யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, நாமம் யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் ஏறி சொல்லி பாடிடுவேன். கத்தாதி கத்த செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். கரங்களை தட்டி யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் ஏறி சொல்லி பாடிடுவேன். கத்தாதி கத்த செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். கரங்களை உயர்த்தி யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. கரங்களை தட்டி அந்த நாமத்திற்கு மகிமை செலுத்துவோமா. அவர் நாமம் சகல நாமங்களிலும் மேலான நாமம். அல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நின்று தேவனிடத்திலே மகிமை செலுத்த போகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து ஒரு பழைய பாடல் சொல்லுகிறது, ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீன்களாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வருடத்தில் ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் ஒவ்வொரு மாதமும் நிறைவேற்ற வல்லவர். நான் ஒவ்வொரு மாதமும் அதை சுதந்திரித்து கொண்டே இருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் இந்த மாதத்தில் சுதந்திரிப்பீங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தையும் கொடுக்க வல்லவர். நம்ம அவிசுவாசமா நீங்க வந்திருக்கலாம், ஆனா ஆண்டவரை அந்த அவியை மட்டும் எடுத்துருவார். அவர் ஆவியினால விசுவாசத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஆனந்தமாய் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடும் பொழுது உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஓ, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்கள் சிரசின் மேல் அமரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய துக்க நாட்கள் முடிந்தது, எத்தனையோ நாட்கள் நான் புலம்பிக் கொண்டிருந்த நாட்கள் முடிந்தது என்று சொல்லி நீங்க ஒரு விசுவாச அறிக்கையோடு இந்த பாடலை என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள். இந்த பாடல் சொல்லுகிறது, ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். இன்னைக்கு ஒவ்வொரு வாய்களையும் திறந்து நம்ம சத்தமாய் பாட போகிறோம். எல்லா கரங்களையும் தட்டணும். யாரும் சும்மா இருக்க வேண்டாம். யாரா கரம் தட்டாம இருந்தீங்கன்னா நீங்க கரம் தட்டுங்கன்னு சொல்லணும் பக்கத்துல போய். சரியா? ஹல்லேலூயா. ஆனந்த துதி ஒலி எங்க இருக்கும்? இயேசுநாதர் இருக்கிற இடத்துல. ஹல்லேலூயா. வெற்றி நிறைந்த இடத்துல ஆனந்த துதி ஒளி இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன் இந்த இடத்துல அது இருக்கும் என்று. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை நாம் பாட போகிறோம். எல்லா கரங்களை தட்டி ஓ ஆனந்த துதி ஒளியோடு ஆண்டவருடைய சமூகத்தில் அகமகிழ்ந்து களி கூறுவோமா. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாட சத்தமும் தோணிக்கும், ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். எல்லாரும் சேர்ந்து ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆனந்தமாய் ஆடல் பாட சத்தமும் தோணிக்கும். ஓ ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஓ மகிமைப்படுத்துவார். அந்த மகிமனின் பாசம் பெரிதான பாசம்.
மங்காத புகழுடன் நீங்கள் வாழ்வீர்கள். மாட்சி பெற்று உயர்ந்திட செய்வார். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்ந்திடுவோம். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்ந்திடுவோம். சொல்லுவோம் எல்லாரும். குறுகிட மாட்டோம், குன்றேட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றேட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்தமாய் ஆனந்த துதிவோடு கேட்கும், ஆடல் பாட சத்தமும் தோணிக்கும். மகிழ்ச்சியோடு ஆகாயவன் மீனாய் அவசனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பழிக்கும். ஆகாயவன் மீனாய் அவசனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பழிக்கும். சொல்லுங்க. ஓ ஆதி மகிமை இன்று நம்முடைய சபைகளிலே ஊற்றப்படும்படியாக ஆதி நிலை ஏகுவோமே. ஓ ஆசி திரும்ப பெறுவோம். பாலான மண்மேடுகள் யாவும் ஓ பாராளும் வேந்தனுடைய மனையாகும். ஆதி நிலை ஏகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோம். பாலான மண்மேடுகள் யாவோ பாராளும் எந்தன் மனையாகோ. ஆதி நிலை ஏகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாலான மண்மேடுகள் யாவோ பாராளும் எந்தன் மனையாகோ. சொல்லுமா. சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்தமாய் ஆனந்த துதி ஒளி கேட்கும். கரங்களை உயர்த்தி தட்டுங்களேன். ஆடல் பாட சத்தத்தோடு மகிழ்ச்சி நிறைந்த கானங்களை செலுத்தி ஓ இயேசுவின் பிள்ளைகளா ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம் ஓம் நாமத்தை. ஆகாயவன் மீனாய் அவசரம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பழிக்கும். வாழ்க்கையில ஆறாத காயங்களை ஆற்றுகிற தேவன் இந்த நாளில் இறங்கி வந்திருக்கிறார். Oh Jesus, we thank you Lord. ஆறாத காயங்கள் ஆறு, ஆரோக்கியம் வாழ்வினில் மூடு, ஆட்சியை தேற்றும் நல்லாத போற்றிய பாதம் சொகிப்போ. ஆறாத காயங்கள் ஆறு, ஆரோக்கியம் வாழ்வினில் மூடு, ஆட்சியை தேற்றும் நல்லாத போற்றிய பாதம் தரேப்போ. அநாதி தேவன் அடைக்கலம் பாரல், அநாதையாவதே இல்லை. அநாதி தேவன் அடைக்கலம் பாரல், அநாதையாவதே இல்லை. சேர்ந்து ஆனந்த துதி ஒளி கேட்கும். சொல்லுவோமா. ஆடல் பாடல் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆகாயவில் மீனா அவசனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பழிக்கும். ஆகாயவில் மீனா அவசனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பழிக்கும். அவர் பாட்டு போற்றும் தேவன். பாரினில் வேறு பாக்கியம் இல்லை இயேசுவே.
போற்றும் தேவன் நம் தேவன், பாரினில் வேறில்லை பாக்கியம். நீரெந்த ஜனங்கள் என்றாரே, வேறென்ன வாழ்வினில் வேண்டும். சொல்லுமா, போற்றும் தேவன் நம் தேவன், பாரினில் வேறில்லை பாக்கியம். நீரெந்த ஜனங்கள் என்றாரே, வேறென்ன வாழ்வினில் வேண்டும். பிள்ளைகளின் சபையும் வீணா முன்னே நிலைக்கும், பரிசுத்த மாளிகை எழும்பும். பிள்ளைகளின் சபையும் வீணா முன்னே நிலைக்கும், பரிசுத்த மாளிகை எழும்பும். ஆனந்த துதி ஒளி கேட்கும், சேர்ந்து ஆடல் பாட சத்தமும் தோனிக்கும். அவர் சமூகத்தில் ஆகாயவின் மீனார் அவசனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனார் அவசனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். சத்தமாய் ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாட சத்தமும் தோனிக்கும். ஆகாயவின் மீனாய் அவசனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். 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 கரங்களை தட்டி அவருடைய வாக்கு தத்தங்களுக்காக நன்றி செலுத்துவோம். அவர் தர இருக்கும் வாக்கு தத்தத்திற்காக நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஒரு கேர்ள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது. அதுக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க செர்விக்கல் ஸ்டெனோசிஸ் இருக்குது. ப்ரெக்னன்சியில் 16th வீக், 20th வீக், 24th வீக் 3 தடவை செர்விக்கல் ஸ்கேன் எடுத்ததில் சைல்டை அபோர்ட் பண்ணிடணும், அல்லது இட் வில் பி ப்ரீ டைம் லேபர் பெயின் வரும், இன்குபேட்டரில் வைக்க வேண்டியிருக்கோம். ஆனாலும் சர்வைவல் பாசிபிலிட்டி இஸ் நில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தட் கேர்ள் வாஸ் க்ரைங். I told the Lord, Lord, what shall I do? I am not able to bear the cry. The compassion of the Lord Jesus Christ moved into my heart. I said, I cancel the verdict of the doctor. And I cancel. She should have the child. Abdin solita. That girl has written a letter. I'll have to read that letter. I am Preeti Viola Jennifer. My native is Sriliputur, a place near Madurai. All those things. I am in my 7th month. God was graciously leading me all through these days, and He will lead me in the days to come. When I went to the hospital for checkup, doctor told me my cervix length is short, so I need to go for surgery. We are very worried and we do not know what to do. We prayed. My dad used to watch your programs, and he made us to watch also through the internet. Dad gave your number and asked me to contact you. I messaged you about the conditions. He sent an SMS, and you called me and prayed. Next day, we did a scan, and by God's grace, my cervix length got increased after the prayer. All praise and glory to God. God did mighty miracle in my life. God turned my sorrow into joy. Thank you, Pastor. And she sent 5,000 offering to ZFT. Okay, that's one testimony. Second testimony, the cervical and the stenosis is a very complicated. 7 மாதம் குழந்தைய சுமந்துட்டு அதை அபோர்ட் பண்ணி கொள்ளணுமானா என்ன ஒரு ஒரு கொடூரமான சம்பவம். தாய்க்கு எப்படி இருக்கும் பாருங்கள். அதே இதை சர்விக்ஸ் இதாயிருச்சு, சர்ஜரி தேவையில்லை, குழந்தை பிழைச்சிக்கும்னு மருத்துவர் சொன்னால் என்ன சந்தோஷமாக இருக்குது. யோசிச்சு பாருங்க. யூ புட் ஹர் இன் தட் கண்டிஷன். God is with me doing unusual things. People don't understand outside. They say, Pastor invited a wrong person. Even my own people who do not understand, having seen all the miracles, they think like that. Okay, I don't care. Right. Then this is from Saudi Arabia, Aramco.
சவுதி அரேபியா அராம்கோவில் ஒரு பர்சன் பை நேம் லில்லி போவாஸ். அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, அவங்க வயது முதிர்ந்த தாயார் அங்கே இருக்காங்க. ஒன் டே மார்னிங் சடன்லி she started to bleed through the mouth, nose and the ear. ரத்தம் வர ஆரம்பிச்சு காது வழியே. மெடிக்கல் டாக்டர்ஸ் medical checkup could not reveal the reason for the profuse bleeding. ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் சொல்ல முடியல. அவங்க சவுதி அரேபியாவிலேருந்து அவங்க நம்ம ப்ரோக்ராம் ரெகுலராக பார்க்குறவங்க. அவங்க பாஸ்டர், மை மதர் நீட் டு லிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க. அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஐ வில் ரீட் த டெஸ்டிமனி. கடந்த மாதம் என் தாயாரின் அப்நார்மல் ஸ்கேன் ரிப்போர்ட் and she was bleeding from the nose and ears. அதற்காக ஜெபிக்கும்படி உங்களை தொடர்பு கொண்ட போது நீங்களும் ஜெபித்து ஆறுதலாக சுகமாவீர்கள் என்று பதில் தந்தீர்கள். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஒரு முறை கூட ப்ளீடிங் ஆனதே இல்லை. நல்ல சுகத்தோடு இருக்கிறார்கள். எங்கள் கண்ணீரையும் உங்கள் ஜெபத்தையும் கேட்டு சுகம் தந்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். இக்கட்டான நிலைமையில் பல முறை உங்களை எனது கணவர் தொடர்பு கொண்ட போதெல்லாம் எனக்காக ஜெபித்தீர்கள். பரிபூர்ண சுகம் தந்த தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். As a thank offering, I am sending 50,000 rupees to ZFT Church. The offering comes from Overseas Global Church and shortfall 1,50,000 every month in ZFT Church, which I am supplementing from overseas funds whom God heals people. Jeremiah chapter 50 verse 5. மறக்கப்படாத நித்திய உடன்படிக்கையினால் நாம் கர்த்தரை சேர்ந்து கொள்ளுவோம் வாருங்கள் என்று சீயோனுக்கு நேராய் முகங்களை திருப்பி சீயோனுக்கு போகிற வழி எதுவென்று கேட்டு விசாரிப்பார்கள். சீயோனுக்கு போகிற வழி எது என்று பல இடத்திலிருந்து மக்கள் விசாரித்து, திருச்சி எங்கேயா இருக்குது, மேப்பில் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. நிறைய மேப்பில் திருச்சி கிடையாது. ஆனால் அது எங்கே இருக்குன்னு ஆல்ரெடி பீப்புள் ஸ்டார்டட் டு கால், வேர் ஆர் யூ, விச் இஸ் ட்ரிச்சி, விச் இஸ் ஸ்டேட், வேர் இட் இஸ் இன் த மேப். வி குட் நாட் ஃபைண்ட் தட் சிட்டி இன் த மேப். மேப்பில் இன்னும் வருங்காலத்தில் வரைகிற மேப்லாம் திருச்சி போட்டாகணும். ஏன் எல்லோரும் கேட்பாங்க, ஏன் திருச்சி போடல? சியோன் விஸ்வாசன் தேவாலயத்தின் மூலம் திருச்சி போடணும். நிறைய காரியங்கள் ஆண்டவர் சொன்னார், அதெல்லாம் சொல்லணும். இந்த அர்வனாங்கிறவன் அவனை பார்த்தேன். அந்த சம்பவம் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு பைபிள் பேசேஜை படிக்கும்போது எனக்கு வயசு காலத்தில் எல்லா ஃபேக்ட்ஸும் மறந்துடுது. சில வேளை என்னால் சொல்ல முடியல. ஹியூமன் இதை ஆண்டவரோட ப்ளக் பண்ணி இருக்கும்போது தான் தெரியுது. அதனால் த லார்ட் ஷோஸ் மீ விஷன் ஆஃப் when I read a passage, I see that passage enacted. அப்படியே அதை ஒரு வீடியோவில் பார்த்த மாதிரி பார்க்குறேன். அதனால தான் மறக்காமல் இருக்குது. இந்த பின்னணியை சொல்ல விரும்புகிறேன். அர்வனா என்பவன் எபூசியன். அவன் ஒரு கோட்டையில் இருந்த பொழுது, தாவீது அந்த கோட்டையை பிடித்த பொழுது, பல வருடங்களுக்கு முன்பு அர்வனாவை, எபூசியன் ஆகிய அர்வனாவை தாவீதுக்கு தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு வேதத்தில் கிடையாது. some of these things I am telling is what I have received from the vision. அப்போ தாவீது என்ன செய்யறான்னு சொன்னா, மக்களை கணக்கெடுக்க விரும்புகிறான். அவங்க சோல்ஜர்ஸில் வாள் பிடித்து சண்டை போடக்கூடியவர்கள் இஸ்ரவேலரில் எத்தனை பேர் இருக்கிறார்கள், யூதா கோத்திரத்தாரில் எத்தனை பேர் இருக்கிறார்கள், அவனுடைய ஆர்மி அப்படின்னு அவன் நினைக்கிறான். நினச்சிட்டு அதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்க ஆர்மிக்கு கணக்கு இல்லை, எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரில, வாள் பிடிக்கக்கூடியவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரில. அதனால் ஸ்டாட்டிஸ்டிக் எடுன்னு சொல்கிறான். இது எடுன்னு சொன்னது ஆண்டவர் சொன்னார் அப்படிங்கிறது இங்கிலீஷ் பைபிளில், தமிழ் பைபிளில் சரியாக போடல. 2 Samuel 24:1. கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் மேல் மூண்டது. ஏன் கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் மேல் மூண்டது? காரணம், தாவீது அந்த ஆர்மியை தன் ஆர்மின்னு நினைச்சான். ஆர்மியை தன் ஆர்மி, இட் இஸ் மை ஃபோர்ஸ், மை மிலிட்ரி, ஐ ஹாவ் டு டேக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அவன் சின்ன பையனாக இருக்கும்போது, 16-17 வயசாக இருக்கும்போது, அந்த ஆர்மி, சவுலுடைய ஆர்மி ஒன்றும் பண்ண முடியல கோலியாத்துக்கு விரோதமாக. அவன் சொன்னான், நான் சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் வருகிறேன்,
நீயோ உன் சரீர பலத்தில் வருகிறாய் என்று சொல்லி, நீ விருத்த சேதனம் செய்யாத மனிதன், நான் கர்த்தருடைய பலத்திலே வருகிறேன். ஐ ஆம் கம்மிங் இன் த நேம் ஆஃப் த லார்ட் ஆஃப் ஹோஸ்ட். ஹோஸ்ட் சொன்னா ஆர்மி, லார்ட் ஆஃப் ஹோஸ்ட், பரலோக சேனையின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் என்று 17 வயதாய் இருக்கும் பொழுது சொன்ன தாவீது பெரியவனானுடன், இட் இஸ் மை ஆர்மி, ஐ வாண்ட் டு டேக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். God's army, he wanted to take a statistics. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இஸ்ரவேல் மக்களுக்கு மத்தியிலே ஒரு ரூல் இருந்தது. அந்த ரூல் என்னன்னு சொன்னால், ஆர்மியில் சேர்றவங்க 20 வயசுக்கு மேலே சேர்ந்தவங்கெல்லாம் அந்த ஆர்மியில் கணக்கு எடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஆர்மி, இஸ்ரவேல் ஆர்மி யாருக்கு சொந்தம்? இஸ்ரவேலின் தேவனுக்கு சொந்தம். அதனால் கணக்கு எடுக்கக்கூடாது. அப்படியே கணக்கு எடுக்கணுமானா ஒரு சோல்ஜருக்கு 1/2 சேக்கல் நாணயத்தை ஆலயத்தில் கட்டணும். You have to pay a tax of 1/2 shekel or 10 kera to be paid to the church so that the statistics can be taken. ஆனால் இவன் கணக்கெடுக்க சொன்னபோது இந்த ரூல் இஸ்ரவேலில் இருக்குதுங்க மறந்துட்டான். இந்த ரூலை பற்றி பார்க்கணுமானா ப்ளீஸ் ஸ்டாண்ட் டு எக்ஸோடஸ் சாப்டர் 13 verse 12 to 15. யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரை. நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் லக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும் போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு, அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடி, when you count God's army, வாதை வந்துரும்பா, ஆனால் வாதை உண்டாகாதபடி அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில், அவர்கள் எண்ணப்படும் சமயத்திலே தன் தன் ஆத்மாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன். எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற ஒவ்வொருவனும் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படி 1/2 சேக்கல் கொடுக்க வேண்டும். ஒரு சேக்கலுக்கு 20 கேரா, கர்த்தருக்கு செலுத்தப்படுவது 1/2 சேக்கல். அடுத்தது, எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட ஒவ்வொருவனும் அதை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி பண்ணும்படி நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் போது ஐஸ்வர்யவான் 1/2 சேக்கலுக்கு அதிகமாய் கொடுக்கவும் வேண்டாம், தரித்திரன் அதற்கு குறைவாக கொடுக்கவும் வேண்டாம். இதான் சொன்னார். 1/2 சேக்கல் ஐஸ்வர்யவான் கொடுக்கும்போது, சார் அவர் ரிச் மேன் சார் 1/2 சேக்கல் கொடுக்குறாரு, நான் கொஞ்சம் புவர், நான் கொஞ்சம் குறைச்சி கொடுக்கட்டா சொல்லக்கூடாதுன்றார். பணக்காரன் 1/2 சேக்கல், ஏழை 1/2 சேக்கல், கர்த்தர் தான் பணம் தரார்.
வருவார் என்றும் பெலனானவர் அரணானவர் பெலனானவர் அரணானவர் என்றென்றும் உனை விட்டு விலகாதவர் என்றென்றும் உனை விட்டு விலகாதவர் என்றென்றும் நம்மை விட்டு விலகாதவர். Praise the Lord. Right. Who is your boss? Jivakural program number 521. Who is your boss? பணமா இயேசுவா? இந்த கேள்வியை இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் என் குரலில் கேட்கிறார். Sister Vinolia, can you come to the stage with your offering? Sister Vinolia, God wants to bless you. Praise the Lord. Hallelujah. Lord, you told her to support this ministry and she brought the money. She has brought the money, you told me. Bless sister. ஜெயச்சந்திரன் திருமணமாகணும். கனடாவில் உங்கள் பிள்ளை ஒன்று இருக்கிறது. உங்கள் மகளுக்கு கால் வலி இருக்கிறது. கர்த்தர் சுகப்படுத்துகிறார். உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தருடைய சொல்லை கேட்டீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். உங்கள் தலைவர் யார்? பணமா இயேசுவா? இந்த கேள்வி என்னுடைய கேள்வி அல்ல. இந்த பிரசங்கத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆண்டவர் சொன்னதை நான் சொல்லுகிறேன். இந்த செய்தி எனக்கும் உரிய செய்தி. லூக்கா 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக் கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். எந்த வீட்டு வேலையாளும் 2 தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய இயலாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வர், அல்லது ஒருவரை சார்ந்து மற்றவரை புறக்கணிப்பர். நீங்கள் தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் பணி செய்ய முடியாது, இயலாது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இதில் 2 எஜமான் யாருன்னா உலகம், பணம். அதில் என்ன போட்டிருக்கு அந்த வேர்டுன்னா, யூ கேனாட் சர்வ் காட் அண்ட் மேமன் அப்படிங்கிற வேர்ட் போட்டிருக்கு. மேமன் என்ற வேர்டு இங்கிலீஷில் போட்டிருக்கு. ஜெரோம் மேமன்ங்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணும் பொழுது அவர் என்ன விளக்கம் கொடுக்கிறாருங்கிறத தமிழில் சொல்கிறேன். மேமன் பொருள், பணம்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது. பணத்தை சாதனமாக கொண்டு உங்களை பற்றி பிடித்து உங்களை வழிநடத்தும் தீய ஆவி மேமன் என்று எழுதுகிறார் ஜெரோம். மேமன்னா பணம் இல்லை, அது ஒரு ஈவில் ஸ்பிரிட். ஆண்டவர் என்ன சொல்கிறார் இந்த இடத்துலன்னா, என்னையும் ஈவில் ஸ்பிரிட்டையும் நீங்கள் சேவிக்க முடியாது. அதான் இங்கிலீஷ் பைபிளில் மேமன்கிற வேர்டு அப்படியே போட்டாங்க, மணின்னு போட முடியாது. இட்ஸ் நாட் அ கரெக்ட் டிரான்ஸ்லேஷன். என்னையும் பணத்தையும் சேவிக்க முடியாதுங்கிறது ராங் டிரான்ஸ்லேஷன். இயேசு கிறிஸ்துவையும் மேமனையும் சேவிக்க முடியாது. மேமன் தான் கரெக்ட் வேர்ட், மேமோன். அதுக்கு விளக்கம், அந்த வார்த்தைக்கு விளக்கம் என்னவென்றால், பணத்தை சாதனமாக கொண்டு உங்களை பற்றி பிடித்து நல்ல காரியத்தை செய்ய விடாமல் தடுத்து உங்களை தவறச் செய்யும் ஒரு பொல்லாத ஆவி. Actually, Jesus is telling, you can't serve Holy Spirit, you can't serve evil spirit. Nobody can serve Holy Spirit and evil spirit. அதனால்தான் why people are not getting heavenly treasure. ஏன்னு சொன்னால், பணம் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பற்றி நான் பேசுகிறேன். பணத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். 49 ஓமைகள் இருக்கு. அந்த 49 ஓமைகளில் 16 ஓமைகளில் பணத்தை பற்றி சொல்லியிருக்கு. வேதாகமத்தில் கொடுப்பது பணம் என்பதை பற்றி I did some research after the Lord told me to speak about this thing. 1565 verses are there about giving and money. 1565 வசனங்கள் வேதத்திலே பணத்தை பற்றி, கொடுக்கறதை பற்றி இருக்கு. பிரேயரை பற்றி எப்படி இருக்குன்னு பார்த்தேன். எத்தனை வசனம்னு
ஜெபத்தை பற்றி 523 வசனங்களும். ஜெபம் முக்கியமா பணம் முக்கியமா? ஜெபம் தான் முக்கியம். அதுக்கு தான் நிறைய வசனம் வரணும். ஆனால் அங்கே ரத்தன சுருக்கமாக 523 வசனத்தில் ஜெபத்தை பற்றி சொல்லிட்டு பணத்தை பற்றி எச்சரிப்புக்கு தான் பைபிளில் 1565 வசனங்கள் இருக்கின்றன. காஸ்பலில் மாத்திரம் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் 288 வசனங்கள் கொடுப்பது பணம் இதை பற்றி வருகிறது. ஏன் நம்ம பரலோகத்தின் காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? லூக்கா 16:11. அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவராய் இருந்தால் யார் உங்களை நம்பி மெய் செல்வத்தை ஒப்படைப்பார்கள்? Because you are not faithful in the earthly money, you are not able to handle heavenly treasures. மெய்ப்பொருளை ஹேண்டில் பண்ண முடியல. மெய்ப்பொருளை our spiritual eyes are not open because our primary boss is money. ஆனால் ரெண்டையும் பாஸாக வச்சுருப்பாங்க. சில வேளை ஆண்டவரை நேசிப்பாங்க, பணத்தை கொஞ்சம் குறைச்சிப்பாங்க. சில வேளை பணத்தை நேசிப்பாங்க, ஆண்டவரை தள்ளி வச்சுருவாங்க. அநேகர் பணத்துக்கு அடிமை. they are slave to money, they are not slave to Jesus Christ. நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபங்களை எப்படி எழுதுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, I am born slave to the Lord Jesus. நான் இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்ல போனால் கொத்தடிமை. I don't want to leave Jesus. I am doulos. அவருக்கு அடிமை அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்ல இன்ட்ரோடியூஸ் பண்றார். பணம் நல்லதா கெட்டதா? அடுத்த கேள்வி. இஸ் மணி ஈவில்? நிறைய பேர் பணம் ஈவில் அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஒரு கொள்கை இருந்தது. ஏன்பா செருப்படாமல் நடக்கிற? இல்லைங்க, பணம்லாம் அப்படியெல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாது. ஏன் இப்படி கிழிஞ்ச சட்டை போட்டிருக்கேன்? அதெல்லாம் நல்லது போட்டுக்கிறேன், நான் தாழ்மையாக இருக்கிறேன். இதெல்லாம் ஃபால்ஸ் ஹிப்பாக்ரசி. நம்மளை பற்றி வேதம் என்ன சொல்கிறது? நீங்கள் கிறிஸ்துவுக்கு தானாதிபதிகள். ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சொன்னார், இந்தியாவுக்கு தானாதிபதி இந்தியனா இருக்க முடியாது. அம்பாசிடருக்கெல்லாம் பீரியட் 2 வருஷம்தான். ஏன்னா 2 வருஷத்துக்கு மேலே அவன் இருந்தான்னா அவன் பேண்ட் போட்டு சூட்டு போட்டு வர்ற அம்பாசிடர் வேட்டி கட்டி துண்டு போட்டுருவான். அவன் ஃபாரின் கல்ச்சரை அடாப்ட் பண்ணுவான். அதுக்காக பயந்து ஃபாரின் கல்ச்சரை அடாப்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அவனை வாட்ச் பண்ணுவான். அந்த மக்களோடு சேர்ந்து மக்களாக மாறிட்டானா அல்லது நம்ம கண்ட்ரிக்காக அவன் நிற்கிறானா அப்படின்னு பார்ப்பாங்க. பரலோகத்தின் அம்பாசிடர் நம்ம எந்த கல்ச்சரை எம்ப்ரேஸ் பண்ணோம்? ஹெவன்லி கல்ச்சரை. எர்த்லி கல்ச்சரை எம்ப்ரேஸ் பண்ணிங்க, அம்பாசிடர் கால் ஃபார் பண்ணிடுவார். அதனால பரலோக கல்ச்சரை பூலோகத்துக்கு கொண்டு வரணும். அதான் பிரேயரில் சொல்லி கொடுத்தார் சீசர்களுக்கு. பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல அம்பாசிடர் ஆகிய நான் பூலோகத்திலும் பரலோக சித்தத்தை செய்வேன். பரலோகத்தில் நோய் கிடையாது, பரலோக சித்தம் அதை நான் செய்வேன். பரலோகத்தில் ஏழ்மை கிடையாது, லேக் கிடையாது, தேவை கிடையாது. பூலோகத்திலும் தேவை கிடையாது. ஏன்னா பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்வது போல அம்பாசிடர் ஆகிய நான் பூலோகத்திலும் உம்முடைய சித்தத்தை செய்வேன். பணம் எல்லாவற்றிற்கும் உதவும். மணி இஸ் நியூட்ரல். விக்டர் ஞானராஜ் கையில் இருந்ததுன்னா கான்ஃபரன்ஸ் நடத்துவான். மதுக்கடை நடத்துகிறவங்க கையில் இருந்தால் மதுக்கடை நடத்துவாங்க. லிக்கர் சேல்ஸ் பண்ணுவாங்க. யார் கையில் இருக்கோ அந்த கையில் பணம் மாறிடும். பிரசங்கியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பணம் எல்லாவற்றிற்கும் உதவும். ஒரு நாள் 10 ரூபாய்க்கும் 1 ரூபாய்க்கும் சண்டை வந்து 10 ரூபாய் சொல்லிச்சு. 1 ரூபாயை பார்த்து, ஏய் உன்னை விட 10 மடங்கு நான் பலசாலி, ஜாகிரதையாக இருந்துக்கோ அப்படின்னுச்சு. 1 ரூபாய்க்கு பதில் சொல்லவே தெரில, என்ன சொல்லனே தெரில. கொஞ்சம் நேரம் யோசித்தது. சரிப்பா, என்னை விட நீ 10 மடங்கு பெரியவன், நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நீ பக்திமானா நான் பக்திமானா? 10 ரூபா சொல்லிச்சு. இது என்ன கேள்வி? நம்ம 2 பேருமா? நீ பக்திமான் இல்லை, நான் தான் பக்திமான் அப்படின்னுச்சு. அப்போ அது சொல்லிச்சு, அந்த 1 ரூபா நீ 10 ரூபா பர்ஸில் உட்காந்துட்டு கோயிலுக்கு வந்துட்டு பர்ஸ்லேயே வெளியே போகிற. நான் காணிக்க பையில் விழுந்து பாஸ்டர் கையில் போய் ஜெபம் பண்ணி ஊழியத்துக்கு போகிறேன். நீ பக்திமானா நான் பக்திமானான்னு 1 ரூபா கடிச்சு பாருங்க. அடுத்த வாரத்தில் நான் பக்திமான்ருச்சு 10 ரூபா. பணத்தை நீங்கள் அடிமையாக வைக்கணும்.
அதனால தான் அப்போஸ்தலர்கள் எல்லாவற்றையும் விற்று கொண்டு வந்து படைங்க, நம்ம அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்குவோன்னு சொன்னாங்க. கொண்டு வந்து அதை அப்போஸ்தலர்களுடைய கையில் கொடுக்கவில்லை. என்ன செய்தாங்க? பாதத்தில் வச்சாங்க. அந்த காலத்தில் நான் யோசித்து பார்க்குறேன், சாப்பாட்டு காசு இல்லாமல் இருந்தேன். ஒரு பிலிப் சைக்கிள் சீதனமாக எங்கள் மாமனார் கொடுத்தார். ஒரு மோதிரம், ஒரு பிலிப் சைக்கிள். இப்போ எனக்கு எப்படியாவது அன்றைக்கி அந்த காலத்தில் சைக்கிள் ஓட்டுன்னு தெரியாது, பெரிய ஸ்டைலாக கையை விட்டுட்டு சைக்கிள் ஓட்டு காலேஜுக்கு போகிறது. அந்த ஒரே சைக்கிள் 10 வருஷம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் என்னை அப்படியே ஆசீர்வச்சிருக்கார். ஏன்? ஐ டேஸ்ட் அண்ட் சீ ஜீசஸ். 3 விதத்தில் பணத்தை எஜமானாக மக்கள் மாற்றுகிறார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த 3 விதம் என்ன என்று சொல்ல போகிறேன். People make money as the boss by 3 methods. Number 1, 1 தீமோத்தேயு 6:10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. முதல் காரியம் பண ஆசை, பொருள் ஆசை எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். பண ஆசைன்னா என்ன தெரியுமா? ரைட் வேல பணத்தை ஆண்டவர் பலம் கொடுக்கறதுனால பணம் சம்பாதிக்காம ஷார்ட்கட்டில் எங்கே வரும் அப்படின்னு பார்க்குறேன். ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கார். இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். நீங்கள் உலகத்தில் பெற்றுக்கொள்கிற பணமானது கொசுறு. கத்திரிக்காய் 1 கிலோ வாங்குறீங்க, வாங்கி முடித்த உடனே இந்தாங்கம்மா 2 கத்திரிக்காய் போடுவோம். அதுக்கு பேர் என்ன? கொசுறு. கொசுறு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவனுடைய நீதியும், அப்போ நான் உனக்கு கொசுருவா பணம் தருவேன். புரியுதாங்களா? அந்த வார்த்தைக்கு, அந்த வசனத்துக்கு அதான் அர்த்தம் தானே. கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கப்படும்னா என்னது? கூட 2 கத்திரிக்காய் கொடுக்குறாங்களே, அதான் கூட கொடுக்கறது. இந்த பண ஆசையினால் உயிரை இழந்தவர்கள், வல்லமையை இழந்தவர்கள். ஆகான் என்ன நல்ல ஆர்மியில் வெற்றி பெற்றுட்டு வந்திருக்காங்கப்பா எரிகோவில். ஒரு சால்வை, ஒரு ஷால், கொஞ்சம் கோல்டு, அதுக்காக எடுத்து புதைச்சி வச்சு உயிரே போச்சு. சாதாரணமாக போச்சு. கர்மியின் மகன் அங்கே நிறுத்தி கல்லடிச்சு கொண்டாங்க. கர்த்தர் சொன்னதை மீறினாங்க ஆகான். அதுக்கப்புறம் அனனியால் சஃபீராள், அவங்க காசு தான், பட் தே ராப்ட் காட். யூதாஸ், மத்தேயு 27:5. அப்பொழுது அவன் அந்த வெள்ளி காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நாண்டு கொண்டு செத்தான். 30 வெள்ளிக்காசு, ஒரு அடிமையின் விலை. 30 வெள்ளிக்காசை வாங்கிட்டு காட்டி கொடுத்தான். அவன் காட்டி கொடுக்கும்போது அவன் மைண்டில் என்ன இருந்தது தெரியுமா? நம்ம ஆண்டவர் ஒரு தடவை மலையிலிருந்து தள்ள போடும்போது மறைஞ்சு போயிட்டாரு, இன்னொரு தடவை கல் அடிக்கும் போது காணாமல் போயிட்டாரு. 30 வெள்ளிக்காசும் கிடைச்சிரும், ஆண்டவரும் தப்பிச்சிருவார், நோ ப்ராப்ளம். இது செய்தால் என்ன? கரெக்டாக தப்பா? கரெக்ட். ஆண்டவரை பற்றி அவன் நல்லா தெரிஞ்சிருந்தான். ஆனால் அவன் நினைக்கல, அவர் அந்த 30 வெள்ளிக்காசுக்கு முத்தத்தினால் காட்டி கொடுத்தால் அவர் சிலுவையில் அறைப்படுவார் என்று அவன் நினைக்கவில்லை. இடர்கள் வருவது அவசியம். யார் நிமித்தம் இடர்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்று சொன்னார். ஒரு பெரிய மலை, அந்த மலையில் ஓரத்தில் ஒரு மலை இருக்கு, ஒரு மரம் இருக்கு. மலை இங்கே பெரிய சரிவு, பள்ளம், ஓரத்தில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் இங்கே ஒரு கிளை, அந்த கிளையை கீழே பார்த்தா ஒரே பெரிய பள்ளம். எப்படியோ இங்கே ஒரு கயரை கட்டி அந்த கழுத்தில் அந்த கயரை போட்டு சக்குன்னு ஸ்விங் பண்ணிட்டான். பண்ண உடனே அந்த கிளை உடஞ்சி நேராக கிளை விழுந்துட்டான். தூக்கு போடுறவங்களுடைய பாடி மரக்கிளையில் தான் இருக்கும். ஆனால் இவன் அப்படி சாதாரணமாக அவன் என்ன நினச்சான்? நான் சாகலைன்னு சொன்னான். யார் என்னை தப்பிச்சிட்டாங்கண்ணா, அதனால் நான் தூக்கு போட்ட உடனே கிளை உடைந்து நான் அதண்ட பாதாளத்துக்கு போனேன், அதுதான் எனக்கு டிசர்விங் அப்படின்னா அவன் கிளை விழுந்து குடல் சரிந்து செத்தான். நாண்டு கொள்றவங்க யாருமே குடல் சரிந்து சாக மாட்டாங்க. Why? He fell into such a deep depth. குடல் சரிந்து அவன் செத்தான். You know, when Jesus was risen, he went there. அந்த இடத்தை பார்த்தார். Said, ஐயோ ஐயோ. He fell for Judas. Jesus fell for Judas. This is not written in the Bible. This is a revelation. Okay. பொருளாசை.
அதுக்கப்புறம் இன்னொரு இது தேமா 2 தீமோத்தேயு 4:10. தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். நம்முடைய சுயபலத்தை, சுய திறமையை, சுய ஞானத்தை, ஷார்ட்கட்டை விரும்புவது பண ஆசை. அடுத்தது செல்வத்தின் மேல் நம்பிக்கை. லூக்ஸ் காஸ்பல் சாப்டர் 12 verses 19 and 20. பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். ஆத்துமாவே, உனக்காக பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்களை நான் சேர்த்து வைத்துள்ளேன். நீ ஓய்விடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியாய் திளைத்திரு என சொல்லுவேன் என்று தனக்குள்ளே அவன் கூறிக்கொண்டான். ஆனால் தேவன் அவனிடம், அறிவிலியே, முட்டாளே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தது யாருடையவை ஆகும் என்று அவர் கேட்டார். திடீர்னு நான் அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு காட்சி கண்டேன். என்னன்னு சொன்னால், ஒரு காட்டு புஷ்பம், ஒரு சிட்டுக்குருவி. காட்டு புஷ்பம், சிட்டுக்குருவி. இந்த காட்டு புஷ்பம் சிட்டுக்குருவிட்ட ஒரு கேள்வி கேட்குது. சிட்டுக்குருவியே, சிட்டுக்குருவியே, நம்மளாம் சந்தோஷமாக பாட்டு பாடி, நானும் தலையாட்டி காத்தடிக்கும் போது சந்தோஷமாக அழகாக இருக்கிறேன், நீயும் பாட்டு பாடி சுற்றி திரிகிற சிறகடித்து. ஆனால் இந்த மக்களை பார்த்தா தலையில் சுருக்கம் விழுந்து கன்னத்தில் கை வச்சுட்டு இப்படியே உட்கார்ந்துட்டுருக்காங்களே, உனக்கு இது புரியுதா அப்படின்னு கேட்டுது. அப்போ அந்த சிட்டுக்குருவி கொஞ்சம் யோசித்து, தேன் சிட்டு கொஞ்சம் யோசித்துது. அது நான் நினைக்கிறேன், நமக்கு ஒரு பரமபிதா இருக்கிறார்ல, நம்ம கவனித்து நம்ம பாதுகாக்கும் ஒரு பரமபிதா, அதை போல் அவங்களுக்கு இல்லை போல் இருக்கு, அதனால தான் அப்படி கவலை இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சிட்டுக்குருவி, தேன் சிட்டு வண்ணமலரை பார்த்து சொன்னது அப்படிங்கிற ஒரு ரெண்டையும் பார்த்தேன். உடனே பேனா பிடிச்சி ஒரு கவிதை எழுதினேன், அதை வாசிடுங்கள். காட்டு மலர் ஒன்று தேன் சிட்டை நோக்கி, நான் அறியாத ஒன்று கேட்பேன், மறுமொழி தர மறுத்திடாதீர். சிலுவை சின்னத்தில் நம்பிக்கை இழந்து கன்னத்தில் கையிட்டு துவண்டு வலம் வரும் இம்மானிடரின் போக்கு புரியல் அரிது. விளக்கம் தேவை, விளம்பிடுவீர். நண்பா கேள், சொன்னது சிட்டுக்குருவி. என்னையும் உன்னையும் கருத்துடன் காக்கும் பரமபிதா இவர்களுக்கு இல்லை போலும் என கூறி சிறகடித்து பறந்தது சிட்டுக்குருவி. நமக்கு எப்பவுமே கவலை, எங்கள் ஸ்டாஃப் ஃபோட்டோ எடுத்தோடனே எல்லாம் சரிங்க சரிங்க எடுக்க போகிறேன்னா நான் எல்லாரும் சிரிப்பாங்க, அது கூட எடுக்க மாட்டான். சிரிச்சு முடிச்சு இப்படிம்பாங்க, கிளிக் பண்ணுவான், ஃபோட்டோ வரும். என்னப்பா ஃபோட்டோ எடுத்திருக்க? அது அவங்க சிரிச்சே சொன்னேன், கொஞ்ச நேரம் தான் சிரிச்சாங்க, அதுக்குள்ளே நான் அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னுவான். ஏன்னா நமக்கு சிரிக்கிறது கூட போலி சிரிப்பு தான், உண்மையான சிரிப்பு வராது. அடுத்தது ஐஸ்வர்யத்தின் மயக்கம். முட்செடிகளுக்கு இடையில் விதைக்கப்பட்ட விதை. வசனத்தை கேட்டும் உலக கவலையும் செல்வமாயும் ஏனைய தீய ஆசைகளும் உட்புகந்து அவ்வார்த்தையை நெருக்கி வார்த்தையை பலனளிக்காது செய்யும். மார்க் 10:17 அந்த ஒரு செல்வந்தர், ரிச் யங் ரூலர், வாலிபனாக இருந்தால் அவன் ரூலர். பாருங்கள், விதைக்கப்பட்ட வசனம் விதைக்கும் போது உலக கவலைகள், பண ஆசை, அந்த வசனத்தை நெருக்கிறோம். நெருக்கலோடு இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த உலக கவலைகளை ஒதுக்குவதற்கு பதிலாக வசனத்தை ஒதுக்கி விடுகிறார்கள். The wealth of the wicked is reserved for the righteous. 13:22 வாசிங்க. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காய் சேர்த்து வைக்கப்படும். அந்த பாவிக்கு திடீர்னு ஒரு நோய் வரும். யாரோ சொல்லுவாங்க, திருச்சியில் விக்டர் ஞான் ராஜ்யகா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணோன்னு சோமாச்சு உங்களுக்கு 50,000 ரூபா அனுப்புகிறேன். மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுவடை செய்வான், தட்ஸ் அ ரூல். ஆனால் எவனோ விதைச்சான், அறுவடைக்கு முன்னி போய் சேர்ந்துட்டான், நம்ம தான் அதை அறுவடை பண்ண போகிறோம். சரியா?
நிறைய பேர் எனக்காக விதைச்சிருக்காங்க, அறுவடைக்கு முந்தி போய் சேர்ந்துட்டாங்க. அது அறுவடை பண்ண போகிறோம். அதான் அந்த வசனம் சொல்லியிருக்கு. அதை பற்றி இன்னொரு நாள் பேசுகிறேன். ஆபிரகாம் 400 வருடங்களுக்கு முன்பாகவே தசம பாகம் கொடுத்தான். தசம பாகத்தை பற்றி அதை பற்றி இப்போ பேசலை, உங்களுக்கு தெரியும். 4 இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். நம்பர் 1, ஏழைகளை கவனிப்பது, ஏழைகளுக்கு கொடுப்பது. நீதிமொழிகள் 19:17. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். உங்க தங்கச்சி கொடுத்தாலும் அக்கா கொடுத்தாலும் வராது. ஆண்டவர் கொடுத்தா கடன் வாங்கிட்டு டாடா சொல்வாரா? என்ன சொல்லியிருக்கு வசனம்? ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நான் யாருக்காவது 10 ரூபாய்க்கு பதிலாக 100 ரூபா போட்டேன்னா நான் அவனுக்கு கொடுக்குறதா நினைக்கல, கர்த்தாவே உங்களுக்கு கடன் கொடுத்துட்டேன். நான் நெல்லை மாவட்டத்தில் ஒரு சர்ச்சுக்கு போனேன், மீட்டிங் நடத்தினேன். மீட்டிங் நடத்தினோடனே நிறைய காணிக்கை கொடுத்தாங்க. ஆண்டவர் சொன்னார், இந்த காணிக்கையெல்லாம் இந்த ஊரில் நிறையா கிராமம், நிறைய மக்கள் ஏழையாக இருக்காங்க. நாளை காலையில் இதெல்லாம் 10 ரூபாயா சில்லற மாற்றி ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஜெபம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு காணிக்கை கொடுத்துட்டு வாரினார். பிரசங்கியாருக்கு தான் மக்கள் காணிக்கை கொடுப்பாங்க. இப்போ ஆண்டவர் எனக்கு ஜெபம் பண்ணும்போது சொல்கிறார், நீ இந்த ஊரில் போய் அந்த என்னை மீட்டிங் அழைச்சவர் கூட்டேன், பாஸ்டர் இதில் 100 ரூபா இருக்குது, 500 ரூபா இருக்குது, இதெல்லாம் 10 ரூபாயா மாற்றிடுவாங்க. ஏன் சார் 10 ரூபாயா? நிறையா இருக்குமே. பரவாயில்ல வாங்கிட்டு வாங்க. அவர் போய் 10 ரூபாயை மாற்றிட்டு வந்தார். பேங்க்கில் போய் அதை எடுத்துகிட்டு பாக்கெட் 2 பாக்கெட்டில் வச்சுட்டு ஒவ்வொரு வீட்டுக்கு போனேன். உள்ளே நுழைஞ்சேன். பிரசிங்கார் வந்திருக்காருப்பா, நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. குடிசை வீடு, குனிஞ்சு போனேன். சாப்பிட்டுட்டு நான் கொஞ்சம் சாப்பாடு எனக்கு போடுங்க, கேப்பக்களி தயிர் சாப்பிட்டு தாங்க 200 ரூபா. நீங்கள் கொடுக்குறீங்க, உங்களுக்கு காசு கொடுக்க எங்களுக்கு இல்லை, நாங்கள் கஷ்டமாக இருக்குது. எல்லா வீடும் அந்த கிராமத்தில் ஏழைங்க வீடுங்கள்லாம் குடிசை வீடாக பார்த்து போனேன். ஆண்டவர் என்னையா பிளஸ் பண்ணார். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு த காஸ்பல், சுவிசேஷத்தில் பணம் செலுத்துவது. நிறைய பேருக்கு மணி பிளாக் ஆகிருக்கு. காட் இஸ் கோயிங் டு ரிலீஸ் மணி. உங்களுக்கு நல்ல வேலை ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்காதுங்க. கர்த்தர் கொடுக்கறதுக்காக ரிலீஸ் பண்ணுறார். எனக்கு கொடுக்கணும்னு சொல்ல, எங்கே வேணால் கொடுங்க, ஆனால் கொடுங்க. அடுத்தது அருட்பணியில் முதலீடு. பீட்டர் என்ன செய்தார்னா, ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு, நாங்கள் எல்லாத்தையும் விட்டு உங்களுக்கு வந்தோம், மந்த்லி சேலரி எங்களுக்கு கிடையாது, நீங்கள் ஒன்றுமே சொல்லலை, மனுஷரை பிடிக்கிறவங்களா எங்களை கூப்பிட்டு வந்தீங்க, மீன் பிடிக்கிறவங்களா நல்லா இருந்தோம், சம்பாத்தியம் பண்ணிவிட்டு பீட்டர்ஸ் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் நடத்திட்டு இருந்தோம், எங்களை அங்கேருந்து தூக்கி இங்கே கொண்டு போட்டு எங்களை வறுத்துட்ருக்கீங்க, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? மார்க் எழுதின சுவிசேஷம் 10:28. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றி வந்தோமே என்று சொல்லத் தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாக, கவனமாக கவனிங்க, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும், ஃபார் த சேக் ஆஃப் த காஸ்பல், வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட 100 தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாத்தையும் விட்டு வந்தோமே என்ன கிடைக்கும்? 100 மடங்கா வீடு எல்லாம் கிடைக்கும், இங்கே கிடைக்கும், பரலோகத்தில் போய் மீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறத பார்க்க. அடுத்தது காணிக்கை. சிலர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு 1000 ரூபா சம்பளம், 100 ரூபா தசம்பாகம், 100 ரூபா தசம்பாகத்தில் 50 ரூபா எங்கள் பாட்டியம்மா கொடுத்துட்டேன், அவங்களுக்கு காசு இல்லை, மற்ற 50 ரூபாயை இது 10 ரூபாயை மாற்றி 10 ரூபாயை காணிக்கை போட்டேன், நான் தசம்பாகம் கொடுத்துட்டேன். உங்கள் அம்மாவுக்கு கொடுத்துருக்கீங்க தசம்பாகம், ஆண்டவருக்குலாம் தசம்பாகம் கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், காணிக்கைக்கும் தசம பாகத்துக்கும் என்ன வித்தியாசம்? அவர் சொன்னார், அதை எழுதுகிறேன். காணிக்கை ஆஃபரிங், அதுதான் சொல்லியிருக்கு லூக்கா 8:38. கொடுங்கள் கொடுக்கப்படும். கொடுங்கள் கொடுக்கப்படுங்கிறது தசம பாகத்தை கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அர்த்தம் கிடையாது. கொடுங்கள் கொடுக்கப்படும், காணிக்கை கொடுங்கள் கொடுக்கப்படும். நீங்கள் காணிக்கை கொடுத்தீங்கன்னா இட் இஸ் அப்பார்ட் ஃப்ரம் டைத், தசம பாகத்துக்கு அப்பாற்பட்டது காணிக்கை.
காணிக்கை கொடுங்கள். ஆண்டவர் சொன்னார், உங்களுக்குரியதை கொடுப்பது காணிக்கை, தேவனுக்குரியதை கொண்டு வருவது தசமபாகம். பாயிண்ட் நம்பர் 1, உங்களுக்குரியதை கொடுப்பது காணிக்கை. இப்போ 10,000 ரூபாயில் தசமபாகம் 1000 ரூபா, 9,000 ரூபா நம்ம ரூபா. அப்போது தசமபாகம் என்பது 1000 ரூபாய், உங்களுக்குரியதை கொடுப்பது காணிக்கை. கொடுப்பது வேற, கொண்டு வருவது வேற. இது இதை நான் கொடுக்குறேன்னா ஏன் இது வேற யாரோடைய பைபிள், இதை கொடுக்குறேன். மற்றவர்களுடையதை கொடுக்கலாம், நமது கர்த்தருக்குரியதை நாம் கொண்டு வர வேண்டும். தசமபாகம் கொடுப்பதல்ல. தசமபாகம் கொடுக்கிறேன்னு சொல்லாதங்க. ஏன் கொடுக்கிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? உங்கள் இதை கொடுக்குற மாதிரி ஆயிரும். தசமபாகத்தை கொண்டு வருகிறேன். 2வது, தசமபாகம் கடந்த கால அறுவடையின் கனி. கர்த்தர் ரொம்ப உங்களுக்கு உதவி செய்திருக்காரு, பலன் கொடுத்துருக்காரு சம்பாதிக்கிறதுக்கு. அந்த அறுவடை பண்ணிங்க இல்லையா காசு, அதுக்கு கனி. காணிக்கை வருங்கால அறுவடைக்கான விதை. காணிக்கை கொடுக்கிறது இனி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறதுக்கு விதைக்கிற விதை. அண்டர்ஸ்டாண்ட் த பாயிண்ட், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆஃபரிங் அண்ட் த டைதிங். அதுக்கப்புறம் அடுத்த குறிப்பு, தசமபாகம் உங்களின் பாதுகாப்பிற்கு, காணிக்கை உங்களின் பெருக்கத்திற்கு. கொடுங்கள், கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், அது காணிக்கை. 2 கொரிந்தியர் 8:2. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மக்கதோனியா மக்கள் பல இன்னல்களால் கடுமையாக தாக்கப்பட்ட நிலையிலும் அவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் வறுமையில் மூழ்கி இருந்த பொழுதிலும் வள்ளல் போல் வாரி கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க. கவனமாக கவனிங்க. அவர்கள் தங்கள் எபிலிட்டிக்கு தக்கதாகவும் எபிலிட்டிக்கு மிஞ்சியும் தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கு, பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் கணம். 5வது வசனம் வாசிங்க. மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே, தேவனுடைய சித்தத்தினாலே முதலாவது தங்களை தானே, சொல்லுங்க, தங்களை தானே. ஆண்டவருக்கு உங்க காணிக்க முக்கியம் இல்ல, முதல்ல நீங்க தான் வேணும். ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கை பலிபீடத்தில் வைத்தான். பலிபீடத்தில் என்னை. கேன் யூ சிங் தட் சாங்? கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவானாய் இருக்கும்படிக்கு அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. நீங்கள் அவருடைய ஏழ்மையினால் செல்வந்தனாய் இருக்கும்படிக்கு, என்ன ஐஸ்வர்யனாக்கும்படி, உங்கள் ஐஸ்வர்யவனா மாற்றும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. சிலுவையில் he was crucified without any dress, naked. That is the way of Roman crucifixion. நம்ம ஐஸ்வர்யவானா மாற்றின தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? நீதிமொழிகள் 22:4. கர்த்தருக்கு பயப்படுதல் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும்.
சங்கீதம் 62:10 ஒரு சூப்பர் வசனம் இருக்கு. கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். பிறரை கசக்கி பிழிவதில் நம்பிக்கை வைக்காதீர், கொள்ளை அடிப்பதில் குறியாய் இராதீர். செல்வம் பெருகும் பொழுது உள்ளத்தை அதற்கு பறிகொடுக்காதிருங்கள். அந்த 2 காசு, the Greek word for that 2 காசு is lepton. அதை காமெண்டேட்டர் எழுதும்பொழுது வாட் இஸ் லெப்டான் எழுதும்போது அதுக்கு விளக்கம் எடுக்கிறாங்க. இந்த நாணயம் மிகவும் மெல்லிய உலோகத்தினால் செய்யப்பட்டதினால் இந்த நாணயத்தை தண்ணீரில் போட்டால் தண்ணீரில் மிதக்கும் அளவுக்கு இது விலை குறைந்த நாணயம் அப்படின்னு ஒரு காமெண்டேட்டர் எழுதுகிறார். லெப்டான். அவர் ஐஸ்வர்யவானாய் இருந்தும் அவர் நமக்காக தரித்திரரானாரே. அவர் நமக்காக தரித்திரரானான்னு நன்றி செலுத்தினீங்கன்னா யூ வில் பிகம் ஐஸ்வர்யான். பாருங்க, காணிக்க கொடுக்கறதுல கர்த்தர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காருன்னு ஒரு பாயிண்ட் டெரிக் பிரின்ஸ் எனக்கு சொல்லி தந்தார். எண்ணாகமம் 7ஆம் அதிகாரத்தில் 12 பிரபுக்கள் இருக்காங்க. அந்த 12 பிரபுக்களும் ஆலய பிரதிஷ்டைக்கு காணிக்க கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்க? கூண்டு வண்டி, சாதாரண வண்டி, தட்டு, கரண்டி, பொன் பாத்திரம், மாவு, தூபகற்பம், இப்படி ஒரு 10-12 பொருள் கொண்டு வராங்க. எண்ணாகமம் 7ஆம் அதிகாரத்தில் 12 பிரபுக்கள் கொண்டு வராங்க. முதலாம் பிரபு, அவன் பேர் இது, அவன் இதெல்லாம் கொடுத்தான்னு எல்லாத்தையும் எழுதுறாரு. அதுக்கப்புறம் 2வது பிரபு, 3வது பிரபு எல்லாவனும் அதே காரியத்தை தான் தர்றான். அப்போ நான் பைபிள் எழுதுனா எப்படி எழுதியிருப்பேன்? முதலாவது பிரபு இத்தனை 12 காரியங்களை கொடுத்தார், 2வது பிரபுவும் அதையே கொடுத்தார், 12 பிரபுகளும் அதையே கொடுத்தார்கள். அப்படிதான் நம்ம எழுதுவோம். ஆனால் எண்ணாகமம் வாசி பாருங்க, அந்த 12 தடவை 12 பேர் பேரை போட்டு அவங்க என்ன கொடுத்தாங்கன்னு எழுதி வச்சிருக்காரு. பிகாஸ் வாட் யூ கிவ் டு காட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஹி இஸ் ரைட்டிங் தர் நேம்ஸ் அண்ட் ரைட்டிங் தர் லிஸ்ட். அந்த அதிகாரத்தை மாத்திரம் என்னால் படிக்க முடியல. ஏன்னா இம்போசிஷன் வாசிக்கிற மாதிரி 12 தடவை வண்டி கொடுத்தான், கரண்டி கொடுத்தான். சேஷல்ஸ் என்ற தீவு, மரிஷியஸ்க்கு பக்கத்தில் இருக்க ஒரு தீவு, 17 மைல் நீளம், 5 மைல் அகலம். அந்த தீவில் 10 நாள் இருந்து மினிஸ்ட்ரி பண்ணேன். அந்த தீவில் எக்கச்சக்கமாக குரங்கு இருக்குது. அந்த குரங்கு தொல்லை ரொம்ப அதிகம். அதனால் எப்போவுமே நம்ம ஊரில் நாய் அடிக்கிற மாதிரி குரங்கு பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. எப்படி குரங்கு பிடிப்பாங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், நாங்கள் என்ன செய்வோம், ஒரு இளநியில் சின்ன ஹோல் போட்டு அதுக்குள்ளே பொறி போட்டுருவோம். இந்த குரங்கு என்ன செய்யும், அந்த பொரியை பிறகு கையை விடும், கை நிறையா பொரியை வச்சுக்கும். நாங்கள் விரட்டுவோம், கையை விட்டு கையை வெளியே எடுக்காது. அந்த பொரி எனக்கு வேணும், நான் விட மாட்டேன் அப்படின்னு இந்த எடை நிறைஞ்ச அந்த இளநியை தூக்கிட்டு ஓட முடியாது, பிடிச்சிக்குவோம். அப்படின்னா இந்த முட்டா குரங்குக்கு கையை விடுடா நீ ஓடிடலான்டான்னா தெரியாது, விட மாட்டேன். இவ்வளோண்டு பொறிக்கு வாழ்க்கையே இழந்துடும். அப்படி இழக்கணுமா? பார்த்தோம், ரொம்ப என்ஜாய் பண்ணேன் எப்படி குரங்கு பிடிக்கிறாங்க. ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் பொருளாதார ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறார்கள். அக்கார்டிங் டு Philippians 4:19, my God shall supply all your needs according to his riches in glory in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவிலே சகலவித ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. உன்னதங்களிலே சகலவித ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தாவே, இந்த பொருளாதார கஷ்டப்படுற இந்த பெனி நாளுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, பொருளாதாரத்தில் கஷ்டப்படுற எத்தனையோ பேருக்காக நான் பார்க்குறேன். அவங்க வயசானவங்க, பிள்ளைகளை படிக்க வச்சாங்க, பிள்ளைகள் கைவிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, அம்மாவை ஓல்டேஜ் ஹோமில் சேர்த்துட்டு போயிட்டாங்க. என்ன பரிதாபம். கர்த்தாவே, பொருளாதார ஆசீர்வாதத்தை தாங்கப்பா, பொருளாதார ஆசீர்வாதத்தை தாங்க. இந்த மக்கள் உமக்கு உண்மையாக இருக்கும் பொழுது கிறிஸ்து இயேசுவில் சகல தேவைகளும் சந்திக்கப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ பிரசன்னம் உங்களோடு கூட இருப்பதாக. Say the testimony. Yes. கர்த்தருடைய பெரிதான நாமத்துக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நான் எவ்வளோ வருத்தத்தோடு இந்த மேடையில் எல்லாருக்கும் முன்னாடி ஜான்சனுக்காக அந்த டிசைன்ஸ், அந்த தேர்ட் இயரோட ஃபைனல் செம்முக்காக எக்ஸாம் அவன் வந்து கிரிட் பண்ணணும், வைவா ஓரல் எக்ஸாம் பண்ணணுன்றதுக்காக வந்து ஜெபிக்க சொன்னேன்.
உங்களுடைய ஜெபங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் கேட்டார். அவன் அதிகமான ரொம்ப எக்ஸலண்ட்டாக வைவா நேற்று பண்ணான். அந்த பேட்ச்லேயே அவன் பெஸ்ட்டாக பண்ணான்னு வந்த எக்ஸ்டர்னல் கிரிட் சொன்னாங்க. அவனுக்கு அதிக மதிப்பெண் கிடச்சிருக்கு. நல்லா பண்ணியிருக்கான். அவன் ரொம்ப சந்தோஷமாக இந்த கோர்ஸில் ஃபைனல் செம்ம அவன் முடிச்சிருக்கான். இப்போ ரெகுலர் காலேஜ் அவனுக்கு இதோட முடியுது. கர்த்தருடைய பெரிதான கிருபைக்கு கோடான கோடி நன்றி. நம்முடைய எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டார். சபை மக்கள் எல்லாருக்கும் நன்றி. ஜெபித்த பாஸ்டர் அருள் ஜோசப் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. எல்லா பாஸ்டர்ட்டையும் நான் சொல்லியிருந்தேன், நம்ம பெரிய பாஸ்டர்ட்டையும் சொல்லியிருந்தோம். அவர் செய்த ஜெபங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் கேட்டார். அவருக்கு கோடான கோடி நன்றி. ஜான்சன் இப்படி இந்த கோர்ஸை முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப முடியாது அப்படின்னு நினச்சிருந்தோம் நாங்கள். அவன் முடிப்பானா இல்லை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. இப்போ 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 வருஷம் இன்டர்ன்ஷிப் பண்ண வேண்டியதுதான். ரெகுலர் காலேஜ் அவனுக்கு முடிஞ்சிருச்சு. ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. பலிபீடத்தில் என்னை பரனே படுக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசுத்தம் போல ஆண்டு நடத்திடுவே, அடியேனை திருசுத்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை தாடி வந்தே, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை தாடி வந்தே, கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நீரின்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே, செய்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி, செய்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி, கல்வாரியே அன்பினையே கண்டு விரை தாடி வந்தே, கல்வாரியே
சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.